ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஎஸ் vlog அண்ட் கார்டனிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம சிக்கியை குளிப்பாட்டலாம். இவன் பேர் தான் சிக்கி. இவன் தான் எங்களோட செல்ல டாக். இவன் அந்த அளவுக்கு ரொம்ப சேட்டை பண்ணுவான். சேட்டை ரொம்ப அதிகம். ஆனால் விட்டு கொடுக்குற மனப்பான்மை ரொம்ப அதிகம் இவனுக்கு. எங்கள் வீட்டில் மொத்தம் 3 டாக் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இந்த டாகுக்கு சாப்பாடு வச்சா இது அந்த 2 டாகுக்கும் விட்டு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக தான் சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல டாக் இது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டாக்னே சொல்லலாம். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம குளிப்பாட்டிடலாம். ஆனால் பரவாயில்லைங்க, இவன் குளிக்க வைக்கிற வரைக்கும் அமைதியாக தான் இருந்தான். மற்ற 2 டாகும் ரொம்ப போராட்டம் பண்ணோம். இந்த டாக் ரொம்ப பொறுமை, ரொம்ப அமைதி. கேரக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப விட்டு கொடுக்குற தன்மை. ஸோ யார் வந்தாலுமே கடிக்க மாட்டான். ஃபஸ்ட்டு குலைப்பான். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போயிட்டு அவனே வாலாட்டிட்டு கம்மன் நிற்பான். ஸோ இவர் என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு தான் டெரர் மாதிரி ஆக்ட் கொடுப்பாரு. பட் எந்த ஒரு டேஞ்சரஸும் யாருக்குமே கிடையாது. ஸோ ரொம்பவே நல்ல பிள்ளைன்னு கூட சொல்லலாம். ஆனால் எவ்வளோ சாப்பிட்டாலும் இவன் இப்படி தாங்க இருப்பான். இவன் ஒல்லியாக தான் இருப்பான், குண்டாக மாட்டான். ஆனால் சாப்பிடுவான். எலும்புலாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவார். எலும்பு தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்கான் பாருங்கள். எந்த சேட்டையுமே பண்ண மாட்டான். ரொம்ப பொறுமை. இவன் பார்த்திங்கன்னா ராஜபாளையம் டாகு. ஸோ இவனுக்கு பார்த்திங்கன்னா 3 வயசு ஆகுது. ரொம்ப பெரிய டாக்லாம் இல்லை, சின்ன டாக் தான். பட் அது சைஸ் கொஞ்சம் டாலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பெரிய டாக் மாதிரி தெரியுது. ஆனால் எவ்வளோ சாப்பிட்டாலும் இது இப்படி தான் இவன் இருப்பான். நல்லா க்ளீன் ஆகிட்டான், வெள்ளை வெள்ளையன்னு ஆகிட்டான். சூப்பராக பாருங்கள் எப்படி பண்ணுறான் பாருங்களேன். குழந்த மாதிரி காமிக்கிறான் பாருங்கள் அழகாக. காதை போட்டு புழிஞ்சு எடுத்துட்டேன் குழந்தைய. குழந்த மாதிரி தான் நாங்கள் இதை பார்த்துட்டு வரோம். தள்ளிப்போ மேலே வதற போகுது. தண்ணியா உச்சாவா
தள்ளி வா. இவனுக்காக அழகாக மேட் எடுத்து வந்து போட்டாங்க. ஆனால் பாருங்கள், இவன் போய் மண்ணில் போய் உட்காந்துக்கிட்டான். சரி, வெயிலே கட்டி போட்டுட்டேன் நல்லா காயிடும்னு சொல்லிட்டு. இவனுக்கு வந்து மேட்டை விட மண் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஸோ அதனால தான் மண்ணிலே உட்காந்துட்ருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உடம்பு சரியாததுனால தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வீடியோ வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட்டாக உட்காந்துக்கிட்டான் பாருங்கள், சூப்பராக.